Hi everyone, it's me மாதேஸ்வரன். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமோ கிரீன் ரயில், அதாவது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பவர்ட் ட்ரெயினை பற்றி தான். இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி திஸ் இயர் 2026 ஜூலை 17th வந்து லான்ச் பண்ணார். எந்த ஸ்டேஷன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் ஜிந்த் அண்ட் சோனிபேட் அப்படிங்கிற 2 ஸ்டேஷன் நடுவில் இந்த ட்ரெயின் இப்போ ஆப்ரேட் ஆகுது. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் 2 ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 89 கிலோமீட்டர். இந்த ட்ரெயின் ஒரு நாளைக்கு 4 ட்ரிப் ஸ்டேஷன்ஸ் டு ஸ்டேஷன்ஸ் ஆப்ரேட் ஆகுது. டோட்டலாக 2 ரவுண்ட் ட்ரிப். இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 360 கிலோமீட்டர்ஸ் பர் டே இந்த ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஹைட்ரஜன் பவர் ட்ரெயினை இன்ட்ரடியூஸ் பண்ண 5th நேஷன் நம்ம. இது ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, அதுக்கப்புறம் சைனா, ஜப்பான், அமெரிக்கா. வி ஆர் த 5th நேஷன். அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெயின் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ட்ரெயின். நம்ம ஃபர்தராக இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினுக்கும் நம்ம இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். 2 ட்ரெயின்லேயுமே எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் எலக்ட்ரிக் ட்ரெயினில் இந்த எலக்ட்ரிக் மோட்டருக்கு தேவையான சப்ளை வந்து ஓவர் ஹெட் லைன்லேருந்து ஃபெட் பண்ணி எலக்ட்ரிக் மோட்டருக்கு வந்து டைரெக்டாக எடுத்துக்குவாங்க. ஸோ தட் எலக்ட்ரிக் மோட்டர் வந்து ரன் ஆகிறப்ப ட்ரெயின் வந்து ஆப்ரேட் ஆகுது. இது எலக்ட்ரிக் ட்ரெயினில். வேறஸ் நம்ம ஹைட்ரஜன் ட்ரெயின் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹைட்ரஜன் ட்ரெயினுக்கு வந்து ஃபியூயல் வந்து ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜனை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி இந்த எலக்ட்ரிசிட்டியை தான் வந்து ட்ரெயினில் இருக்கிற எலக்ட்ரிக் மோட்டருக்கு சப்ளை பண்ணுவாங்க. தட்ஸ் இட். ஸோ இந்த 2 ட்ரெயினுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு எலக்ட்ரிசிட்டியை டைரெக்டாக ஓவர் ஹெட்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி தட் எலக்ட்ரிசிட்டி யூஸ்டு ஃபார் த ரன்னிங் ஆஃப் த எலக்ட்ரிக் மோட்டார். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். இப்போது இந்த ஹைட்ரஜன் ட்ரெயினில் இருக்கிற ஹைட்ரஜனை வந்து ஆன்போர்டாக ஜென்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஹைட்ரஜனை வந்து இந்த ட்ரெயினில் ஜென்ரேட் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த ஹைட்ரஜனை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சிலிண்டரில் ஹை ப்ரெஷரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த சிலிண்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டு வச்சுருக்கிற இந்த ஹைட்ரஜன் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்ம எப்படி வந்து நார்மலாக நம்ம வெஹிக்கிளுக்கு வந்து பெட்ரோல் டீசல் வந்து ரீஃபியூலிங் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ட்ரெயினுக்கு வேணுங்கிற ஹைட்ரஜனை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஜென்ரேஷன் ஸ்டேஷனை வந்து ஜிந்த் ரயில்வே ஸ்டேஷனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜென்ரேஷன் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரேஷன் பார்ட்டு, இன்னொன்று ஸ்டோரேஜ் பார்ட். இந்த ஜென்ரேஷன் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரோலைசர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த எலக்ட்ரோலைசரில் வந்து வாட்டர் இருக்கும். இதில் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து கிடைக்கும். ஸோ ஹைட்ரஜன் ஜென்ரேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் செக்மெண்ட். இந்த ஸ்டோரேஜ் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷரில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரேஜ் செக்ஷனில் 2 சிலிண்டர் யூஸ் பண்ணுறாங்க, டைப் 1 அண்ட் டைப் 4 சொல்லிட்டு. டோட்டலாக இந்த டைப் 1 அண்ட் டைப் 2 ஸ்டீல் சிலிண்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3000 kg ஆஃப் ஹைட்ரஜனை வந்து ஸ்டோர் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் சிலிண்டரில் 2300 kg ஆஃப் ஹைட்ரஜன் வித் 200 bar ப்ரெஷரில் ஸ்டோர் பண்ணுறாங்க. செகண்ட் சிலிண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் 700 kg ஆஃப் ஹைட்ரஜனை வந்து 500 bar அப்படிங்கிற ஒரு ஹை ப்ரெஷரில் ஸ்டோர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஆன் கிரவுண்ட் சிஸ்டம். இந்த மாதிரி ஹை ப்ரெஷரில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற இந்த ஹைட்ரஜனை தான் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் ஜின் ஸ்டேஷன் வர்றப்ப ரீஃபியூலிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரெயின்லையும் ஹை ப்ரெஷரில் தான் இந்த ஹைட்ரஜனை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. எகைன் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூயல் செல் இருக்குது. இந்த ஃபியூயல் செல்லில் இந்த ஹைட்ரஜனை கொடுப்பாங்க, ப்ளஸ் ஆக்சிஜனை எடுப்பாங்க. இந்த ஆக்சிஜன் அந்த ஹைட்ரஜனை வந்து இந்த ஃபியூயல் செல்லுக்கு நம்ம கொடுக்கும்போது இங்கே எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. இந்த ஹைட்ரஜன் பவர் ட்ரெயின் அப்படிங்கிறது இந்த ஹைட்ரஜன் ஜென்ரேஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் டெக்னாலஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு இனிஷியேஷன் தான். இந்த ஹைட்ரஜன் ஜென்ரேஷன் இந்த டெக்னாலஜியை ஃபர்தராக மெனி செக்டார்ஸில் கண்டிப்பாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் யூஸ் பண்ணும். டு த ஸ்பெசிஃபிக் டிஃபென்ஸ் அண்ட் அதர் செக்டார்ஸில் வந்து இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஹைட்ரஜன் பவர்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் இந்த இனிஷியேட்டிவ்னால் ஹைட்ரஜன் டெக்னாலஜியில் நம்ம கண்ட்ரி டெஃபினட்டாக அப்கமிங் இயர்ஸில் செல்ஃப் சஸ்டைன்டாக மாற போகிறோம். இதில் ஒரு கோயம்புத்தூர்காரங்களாக நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த இந்த ஹைட்ரஜன் ஜென்ரேஷன் ஸ்டேஷனில் இருக்கிற கம்ப்ரஷன் சிஸ்டம் அண்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயட்ரான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கோயம்புத்தூர் கம்பெனியில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.